பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். ஐயா அசைவாடு அசைவாடு ஆவியான தேவா. அசைவாடு அசைவாடு ஆவியான தேவா. நரம்புகள் உருவாகட்டும், முன்பெந்தை உண்டாகட்டும். கைத்தட்டும் எல்லாரும். ஆமே. நரம்புகள் உருவாகட்டும், முன்பெந்தை உண்டாகட்டும். ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. இன்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. சதைகள் உண்டாகட்டும், உம்பசனம் உணவாகட்டும். சொல்லுங்க எல்லாம் எல்லாம். சதைகள் உண்டாகட்டும், உம்பசனம் உணவாகட்டும். ஐயா அசைவாடும். பாடுங்க. இன்று அசைவாடு அசைவாடு ஆவியான தேவா. தோன்றினால் மூடனுமே பரிசுத்தமாகனுமே. கைத்தட்டி சொல்லுவோம். தோலினால் மூடனுமே பரிசுத்தமாகனுமே. ஐயா அசைவாடு அசைவாடு ஆவியான தேவா. இன்று அசைவாடு அசைவாடு ஆவியான தேவா. காலொன்று நீர்கனுமே கர்த்தரோடு நடக்கணுமே. காலூன்றி நீக்கணுமே. ஆமென் ஆமென். கர்த்தரோடு நடக்கணுமே. ஐயா அசைவாடு அசைவாடு ஆவியான தேவா. இன்று அசைவாடு அசைவாடு ஆவியான தேவா. சேனையா எழும்பனுமே தேசமெங்கும் செல்லனுமே. சேனையா எழும்பனுமே. ஆமென் ஆமென். தேசமெங்கும் செல்லனுமே. ஐயா அசைவாடு அசைவாடு ஆவியான தேவா. ஐயா அசைவாடு அசைவாடு ஆவியான தேவா. மறுபடி பிறக்கணுமே மறுரூபமாகணுமே. மறுபடி பிறக்கணுமே. கைதட்டி சொல்லுவோம். சபலமே. ஐயா அசைவாடு அசைவாடு ஆவியான தேவா. இன்று அசைவாடு அசைவாடு ஆவியான தேவா. சாத்தானை ஜெயிக்கணுமே சாட்சிய நேர்கணுமே. சாத்தானை ஜெயிக்கணுமே. அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் மைக் குறைடா. ஜெயிக்கணுமே. ஐயா அசைவாடு. கை தட்டு எல்லாரும். ஓ ஹல்லேலூயா. ரிதன ரப பப 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 ஆமென். ஐயா அசைவாடு அசைவாடு. ஷபரகரதனி கலரதி
திமனரபன தேவா பாயங்கள் நீகனுமே பரிசுத்தமாகனுமே பயங்கள் நீகனுமே நல்ல கை தட்டுவோம் எல்லாரும் பரிசுத்தமாகனுமே ஐயா அசைவாடு ஆமென் ரிகதன ரகதன ரப பாபா ரிபன ரப ஆவியான தேவா இன்று அசைவாடு அசைவாடு ஆவியான தேவா நோய்கள் நீங்கணுமே வேகள் ஓடணுமே ஆமென் ஆமென் நோய்கள் நீங்கணுமே வேகள் ஓடணுமே ஐயா அசைவாடு அசைவாடு ஆவியான தேவா அசைவாடு அசைவாடு ஆவியான தேவா உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும் ஆமென் ஆமென் ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும் உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும் ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும் ஐயா அசைவாடு அசைவாடு ஆவியான தேவா அசைவாடு ஆவியான தேவா கை தட்டும் எல்லாரும் உம்மை துதிக்கிறோம் 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 அண்டா இப்போ துதிகளின் மத்தியிலே வாசமாக இருக்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்பா இயேசுவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் இந்த ஆராதனையை ஆண்டவரே நீர் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமை பெறும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே பாடல்களுக்காய் துதிக்கிறேன் ஆண்டவரே ஆவியானவரே அபிஷேக வல்லமைகளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே தேவனுடைய வார்த்தைக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆண்டவரே ஆளுகை செய்த ஆண்டவரே ஆவியான கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு பகுதிகளையும் பொருட்படுத்தி நடத்தி கிரியை செய்து ஆசீர்வதித்து ஆண்டவரே ஆராதனையில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆவியானவர் ஆண்டு கொண்டு கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே காணிக்கையின் பகுதி அறிவிப்பு பகுதி எல்லாவற்றையும் உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் தாழ்த்துகிறோம் ஒப்பு கொடுக்கிறோம் தயவுள்ள கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் ஆளுகைக்குள்ளே இறங்கி ஆண்டவரே நீர் தாமே இந்த ஆராதனை முழுவதும் ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் தெய்வீக பிரசனம் வல்லமை அபிஷேகம் எல்லாம் ஆண்டு கொண்டு ஆளுகை செய்யட்டும் ஐயா தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள பிதாவே ஆமென் உட்காருவோம் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன் ஆதியும் நீரே அந்தமும் நீரே ஜோதியும் நீரே சொந்தமும் நீரே ஆதியும் நீரே அந்தமும் நீரே ஜோதியும் நீரே சொந்தமும் நீரே எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன்
உயர்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே, என் பாதையில் நீரே, வாழ்விலும் நீரே. கை தட்டுங்க, உற்சாகப்படுங்க, அப்பதானே பாடுவாங்க. பாதையில் நீரே, என் பாதையில் நீரே, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். வானிலும் நீரே, பூமியிலும் நீரே, ஆழியில் நீரே, என் ஆபத்தில் நீரே. வானிலும் நீரே, பூமியிலும் நீரே, ஆழிலும் நீரே, என் ஆவலும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். தேவனும் நீரே, என் ஜீவனும் நீரே, ராஜராஜனாய் என் சொர்க்கமும் நீரே. தேவனும் நீரே, ஜீவனும் நீரே, ராஜராஜனாய் என் சொர்க்கமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். வெரி குட். நீங்க போய் உட்கார. பாட்டு எந்த நேசர் தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசர் தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன்,
அல்லா பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தரை கலிக்கும் பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தரை கலிக்கும் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்ல நாமம் இந்த நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்ல நாமம் இந்த நாமம் பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம் பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம் பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம் பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்ல நாமம் இந்த நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்ல நாமம் இந்த நாமம் வானிலும் பூமியிலும் மேலான நாமம் வானாதி வானவர் இயேசுவின் நாமம் வானிலும் பூமியிலும் மேலான நாமம் வானாதி வானவர் இயேசுவின் நாமம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்ல நாமம் இந்த நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்ல நாமம் இந்த நாமம் நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம் நாமம் நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம் நம்பினோரை என்றும் கைவிடா நாமம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்ல நாமம் இந்த நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்ல நாமம் இந்த நாமம் முழங்கால் யாவும் முழங்கிடும் நாமம் மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம் முழங்கால் யாவும் முழங்கிடும் நாமம் மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்ல நாமம் இந்த நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்ல நாமம் இந்த நாமம் சாத்தானி சேனை ஜெயித்திட நாமம் சாவம் பிசாசை துரத்திடும் நாமம் சாத்தானி சேனை ஜெயித்திட்ட நாமம் சாவ பிசாசை துரத்திடும் நாமம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்ல நாமம் இந்த நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்ல நாமம் இந்த நாமம் ஆமென் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன் வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன் உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன் வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன் கால்கள் தள்ளாட விட மாட்டார் காக்கும் தேவன் உறங்க மாட்டார் கால்கள் தள்ளாட விட மாட்டார் காக்கும் தேவன் உறங்க மாட்டார் இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார் இஸ்ரவேலை
உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். எல்லாம் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். போதும் வாயில் திறந்து சொல்லாமே ஆண்டவர் காக்கிறார் இல்லையா? ஓ கிருபைக்காக எப்போதும் என்னாலும் காக்கின்றார். எப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். நன்றியோடு ஹல்லேலூயா. என்னுள்ளம் தேவன் பொங்கி வழியுதே. என்னை ரட்சித்தார் நான் ஆடி பாடுவேன். எவரும் அறியாதே என் உள்ளம் பொங்குதே. என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார். என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் எந்தன் துணையவரே என்றென்றும் ஜீவிக்கிறார். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே. இரத்தத்தால் இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் பொழிந்திடும் வல்லமை. உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே. அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே. இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. ஐயா வாழ்க வாழ்க ஓம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க ஓம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை தெய்வத்துக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமும் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமும் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க ஓம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க ஓம் நாமம் வாழ்க. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. எந்த பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. எந்த பலவீன நேரங்களில்
கிருபை தந்தீரையா எந்த பிறவின நேரங்களில் கிருபை தந்தீரையா ஏசுராஜா என் பலனானி எதற்கும் பயமில்லையே ஏசுராஜா என் பலனானி எதற்கும் பயமில்லையே ஆராதனை உமக்கே 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 இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அணுகாதே எந்த தீங்கும் தீண்டாதே இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அணுகாதே எந்த தீங்கும் தீண்டாதே நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான் நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான் பாசமாய் சிலுவையில் பலியானார் பாவத்தை வென்று விட்டார் இயேசு பாசமாய் சிலுவையில் பலியானார் பாவத்தை வென்று விட்டார் இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அணுகாது எந்த தீங்கும் தீண்டாது இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அணுகாது எந்த தீங்கும் தீண்டாது. போகலாம். லேவியராகமும் 26:12 வசனத்தை வாசிக்கலாம். லேவியராகமும் 26:12. நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள் ஆண்டவர் சொல்கிறார். இதுதான் இந்த கடைசி பகுதியை நாம் இன்றைக்கு இதை தியானித்து விடுவோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உலாவுகிற தேவன். போன வாரம் ஒரு சில சம்பவத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். அதாவது ஆதியாகமும் 3ஆம் அதிகாரத்தில் நாம் சில பகுதியை நாம் தியானித்தோம். அதனுடைய தொடர்ச்சியை நான் இந்த நாளில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் அவர் அந்த தேசத்தில் மனுஷனை உருவாக்கின போது அவர் சொல்கிறார், இங்கே வாக்குத்தத்தமாக இதை கொடுத்தார். ஆனால் என்ன நடக்கிறது அப்படின்னா, ஆதியாகமும் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிங்கள். என்ன சொன்னாருங்க? பகலில் குளிர்ச்சியான வேளையில் பாருங்கள், தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்போது ஆதாமும் அவன் மனைவியாகிய தேவனாகிய கர்த்தருடைய சன்னதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே அவர்கள் என்ன செய்தார்கள்? அப்போது உலாவுகிற தேவன் எப்போதுமே வராரு. மனுஷன் பாவம் செஞ்சுட்டு ஒதுங்கிடுறான். கர்த்தருடைய சத்தத்தை கேட்க மறுக்கிறான், பார்க்க மறுக்கலாம், ஒளிந்து கொள்ளுகிறான். பாருங்கள், அப்போது இங்கே நடந்தது என்ன? அவர் என்றைக்கு வருகிறார்? ஏசாயாவில் 58:8 வரும்போது சொன்னார், விடிவெளி நட்சத்திரமாய் காலைதோறும் அவர் வருகிறார். உன்னுடைய இல்லத்துக்கு வருகிறார், உன் ஜெபத்தை கேட்க வருகிறார், உன்னுடைய ஆராதனை கேட்க வருகிறார், உன் தோட்டத்துக்கு வருகிறார், உன் தோட்டத்தில் நல்ல கனிகளாக இருக்கிற ஆவிக்குரிய கனிகளை புசிக்கும்படியாய் வருகிறார். ஆனால் நீயோ அங்கே இல்லை அப்படின்னா ஆண்டவர் கூப்பிடுறார், ஆதாமே ஆதாமே எங்கே போனாய்? அப்போ நம்ம பேரிட்டு கூப்பிடுறார், எங்கே போனாய்? நீ ஜெப நேரத்தில் இல்லையே, உன்னுடைய இடத்துல இல்லையே, உன் தோட்டத்தில் இல்லையே, நீ எப்போதும் ஆராதிக்கிற இடத்துல நீ இல்லையே, நீ எங்கே போன? அவன் சொல்கிறான், நான் நிர்வாணி என்று நான் பயந்து போய் நான் அப்படியாக போய் ஒளிஞ்சுக்கிட்டேன். எவ்வளோ அழகாக சொன்னான் பார். நான் நிர்வாணின்னு ஒளிஞ்சு பயப்படுறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை தான் நாம் தியானித்தோம். என்ன? முதலாவது காரியம், அவன் துணிகரமாய் என்ன செய்தார்கள்? பாவம் செய்தார்கள். ரெண்டாவது சொன்ன, அவர்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்ட உடனே மறைந்து
கொண்டார்கள். மூணாவது, தேவனுடைய திட்டத்தை அவர்கள் என்ன செய்தார்கள்? பாழ்படுத்திட்டார். நம்ம எல்லாருக்கும் ஒரு திட்டம் வச்சுக்கிறார் கடவுள். நம்ம நினைக்கிற மாதிரியெல்லாம் ஏதோ பிச்சைக்கார மாதிரியே நம்மளை கூப்பிட்டு வச்சுட்டு காலமெல்லாம் பிச்சைக்காரனா போடா அப்படியெல்லாம் கிடையாது. தேவன் அழைத்த ஒரு அழைப்பு சரியாக இருக்குதுன்னா அந்த அழைப்புக்கு பாத்திரமாக இருந்தேன்னா உன்னை உயர்த்தத்தை விட வேறு வேலை அவருக்கு ஒன்றும் கிடையாது. அதான் சொல்கிறார், அந்த காரியம் அதான் சொல்கிறார். அவருடைய திட்டத்தை பாழ்படுத்திட்டாங்க ரெண்டு பேருமே. அவர் ஒரு நோக்கம் வச்சார், அந்த நோக்கம் பாழாயிடுச்சு. பாழான உடனே இப்போ வேறு என்ன பண்ணுறது தெரியாமல் ஆண்டவரே ஒரு மாதிரி ஆயிட்டார். நான் இவனை கொண்டு பல திட்டம், நம்ம கொண்டு ஒரு சில திட்டங்களை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அந்த திட்டத்தை நம்மளை வச்சு தான் செய்வார். அது வரைக்கும் நமக்கெல்லாம் ஒன்றும் அவ்வளோ சீக்கிரம் மரணமெல்லாம் வராது. ஏன்னா நம்ம கொண்டு செய்ய வேண்டிய வேலை செஞ்சு முடித்தா தான் நமக்கு அந்த காரியம் முடிந்து போனது அப்படின்னு. ஆண்டவருக்கும் அதான் திட்டம். அவர் வந்தார், 3.5 வருஷம் ஊழியம் செய்யணும், 30 வருஷம் உலகத்தில் வாழணும், 33 வருஷம் உலகத்தில் வாழும்போது 3 வருஷம் ஊழியம் செய்யணும், 30 வருஷம் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டு போனார். அந்த காரியத்தை முடிச்சு கொண்டு தான் சிலுவைக்கு வரும்போது சொல்கிறார், எல்லாம் முடிந்தது. அல்லேலூயா. அவர் சொல்லிட்டார், எல்லாம் முடிஞ்சிடுச்சு, நான் வந்த வேலையெல்லாம் கிளியர், இனிமேல் என்கிட்ட எதுவுமே கிடையாது. ஆண்டவர் கொடுத்தது எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன், செய்ய வேண்டிய எல்லாத்தையும் நான் செஞ்சிட்டேன், இனிமேல் நான் போக வேண்டிய பாதை சிலுவை பாதை உங்களுக்காகன்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் அழைக்கும் போது ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். ஆனால் நாம தான் புரிஞ்சிக்காம எங்கேயோ போய் சிக்கிக்கிட்டு ஆண்டவர் விட்டார், ஆண்டவர் விட்டார், ஆண்டவர் ஏன் அப்படி விட்டார், என் ஜெபத்தை கேட்கல, என் உபவாசத்தை கேட்கல, நான் அப்படி ஆக்க நான் இப்படி ஆக்கன்னு சொல்லி நாம் என்ன பண்ணுறோம், கடந்து போயிருப்போம். அதுதான் இங்கே ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அந்த காரியம் நடந்ததை பார்க்குறோம். 4வது காரியம் அங்கே நடந்த அடுத்த காரியம் என்ன அப்படின்னா, அதாவது மற்றவர்கள் மேலே அவர்கள் என்ன செய்தாங்க, பாவத்தை ஒத்துக்கலை. தவறுன்னா தவறுன்னு ஒத்துக்கணும் ஆண்டவர் சமூகத்தில். அவன் தான் உண்மையான மனம் திரும்புகிற மனுஷன். அது மற்றவங்க மேலே அவர் செஞ்சிட்டாரு, இவர் செஞ்சிட்டாரு, இவர் தப்பு பண்ணிட்டாரு, அவர் கொடுக்கல, நான் அதனால் கொடுக்கல, இது அப்படி ஆக்கும், நான் கடன் வாங்கினேன், நான் கொடுக்கலன்னா அவன் கொடுத்தா தானே நான் கொடுப்பேன், என்ன பண்ணுறது, அப்படியா, ரொம்ப கஷ்டம். நம்மளோட வாசலில் வழக்கமாக சில நேரத்தில் நம்ம பூட்டிகிட்டு போயிடும் 10 மணிக்குன்னா வாகனங்கள் வந்துடும். இங்கே யாராவது ஒருத்தர் நிறுத்தி விடுவான், இப்படி தேடுவோம். சில நேரத்தில் அதுக்கு பதிலாக கொஞ்ச நாள் என் வண்டியே இந்த ஆஃபீஸ் வாசலில் ஒரு செங்கிலி போட்டே கட்டி வச்சுது. தேவையில்லாதவும் ஞாயிற்றுக்கிழமை நிறுத்திட்டு எவனை போய் நான் தேடுவேன், அவன் நிறுத்திட்டு போயிடுவான். எங்கன்னா இப்படி ஹாஸ்பிட்டலுக்கு வரவேன் இங்கே நிறுத்திடுவான், எங்கன்னா பக்கத்தில் வரவேன் இந்த ஃபோட்டோ ஸ்டூடியோ ஒன்றுக்குது இங்கே கரெக்டாக தந்து 6 மணிக்கு இங்கே நிறுத்திட்டு போயிட்டான்னா திறக்கிறது கூட முடியாது. அவனை யாருன்னு தேடுவேன், ஏதாவது ஃபோன் நம்பர் இருந்தால் கூட ஃபோன் பண்ணலாம். சில நேரத்தில் ரொம்ப கஷ்டம். ஒரு நாள் இப்படி கேட்டால் ஒரு 7 மணிக்கு வந்தால் ஒரு ஆட்டோ நிற்குது. இது நான் தேடி ஒரு தடவை கேட்டது, யாருதுன்னா இங்கே ஒருத்தர் இருக்கிறார், போய் கேளுங்க. அவர் போய் தட்டி, ஏங்க கதவு திறக்கணும், சர்ச்சுக்கு கதவு, ஆஃபீஸ்க்கு கதவு, கொஞ்சம் ஆட்டோ எடுங்கன்னா அவர் வந்து நின்று, இல்லைங்க தூங்கினுக்கிறான் பையன், இப்போ தட்டம் எப்படி வந்து எடுப்பான் அப்படின்னு கேட்குறாரு. ஏங்க எங்கள் வீட்டு வாசல் நிறுத்திட்டு தட்டினா எப்படி வந்து எடுப்பானா, இது என்னங்க அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் வழக்கமாக எங்கன்னா விடுவீங்களா, அவன் அங்கே ஒருத்தர் கார் விட்டான், நான் அவனை போய் எப்படி கேட்க முடியும், அதான் இங்கே விட்டுட்டேன். அவர் நானும் நின்று தான் பேசினுக்கிற, அவர் வாயை திறக்க மாட்டேன்றேன், அவனை போய் எடுக்க மாட்டேன்றார். கொஞ்சம் கோபமாக சொன்னேன், எடுக்கிறியா இல்லை இழுத்து விட்டுட்டா ரோட்டில் அப்படி. அதுக்கப்புறம் போய் அவர் வந்தார். பாருங்கள், விட்டுட்டு சட்டம் பேசுகிறான் நம்மக்கிட்ட. இங்கே நிறைய பேர் அப்படி தான். அப்போது இங்கே என்ன சொல்கிற, படி இன்னொருத்த மேலே போடுறான், அங்கே இடம் இல்லை இங்கே இடம் இல்லை. இன்றைக்கி நம்ம பாவம் செஞ்சுட்டா தெய்வ சமூகத்தில் ஒத்துக்கொள்ளுகிற காரியம்தான் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இப்போ இன்னொரு 4 காரியம் இன்றைக்கு இதை நிறைவாய் முடிச்சிடறேன். அவர் நம்மக்கிட்ட உலாவுனா என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லின்னு வரோம். இப்போ ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையில் இவ்வளோ காரியம். இப்போ அடுத்த காரியம் ஒரு 4 காரியம் இருக்கிறார். மற்றொரு மேல் பழிய போட்டார். இப்போ ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாம் கொஞ்சம் வாசிக்கலாமே. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். பண்ணுவேன், வேதனையோடு கூட என்ன செய்வாய், பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்றார். அடுத்த காரியம் என்ன சொல்றார், இவர்கள் இருவரும் தேவ மகிமையை இழந்தார்கள். அல்லேலூயா. எப்பவும் தேவ பிரசன்னம் நம்ம மேலே எப்பவுமே இருக்கும்.
நல்ல கவனிங்க. கர்த்தரை நாம் புதுசாக உள்ளே வந்து ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கிறோம் அப்படின்னா தேவ பிரசன்னம் மேலே இருக்கும். எப்போதும் பாரம் இருக்கும், தாகம் இருக்கும். சபைக்கு போகணும், ஜெபிக்கணும், காணி கொடுக்கணும், ஊழியக்காரர்கிட்ட ஜெபம் பண்ணிக்கணும், மற்ற விசுவாசிங்கிட்ட போய் நம்ம காரியத்தெல்லாம் சொல்லி அவங்ககிட்ட ஜெபம் பண்ணிக்கணும். இன்றைக்கி பாட்டு பாடுறாங்க, நல்லா பாடணும், ஆராதிக்கணும், துதிக்கணும். அந்த பிரசன்னம் நம்ம மேலே எப்பவுமே இருக்கிறதுனால இந்த வாஞ்சையெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும். பாருங்கள், இப்போ இதுதான் ஆதாமுக்கு ஏவாளுக்கு இருந்தது. அதனால தான் டெய்லி வராரு. ஆதாமே எப்படி இருக்கிற, சாப்பிட்டியா, நீ இந்த மரத்துக்கு என்ன பேர் வச்ச, அந்த பழத்துக்கு என்ன பேர் வச்ச, அந்த பறவைக்கு என்ன பேர் வச்ச, சரி இந்த ஆத்தங்கரையில் நடந்து போனியா, எத்தனை மீன்கள் பார்த்து, என்னென்ன மீனுக்கு என்னென்ன பேர் வச்ச, இதெல்லாம் டெய்லி நடக்கிற காரியம். அல்லேலூயா. அப்போ டெய்லி நடக்கிற காரியத்தில் இப்போ மாறுதல் எப்படி வருதுன்னா, ஒளிஞ்சிக்கிட்ட பேருக்கு இப்போ நடக்கிற சம்பவம் என்ன அப்படின்னா, தேவ மகிமை அவர்கள் என்ன செய்தார்கள், இழந்தார்கள். உலகத்தில் ஆண்டவர் அந்த பிரசன்னத்தை வச்சிருப்பார். நல்ல கவனிங்க. புருஷன் இழந்த உடனே கர்த்தர் எப்பவுமே, நம்ம உலகத்தில் 1008 கதையெல்லாம் பேசுனா கூட கணவன் மனைவியுமா இருந்தால் புருஷன் மறைச்ச உடனே அந்த மகிமை அந்த மனைவியை விட்டு கடந்து போயிடும். புருஷன் இருக்கிற வரைக்கும் அந்த மகிமை அந்த மகளோடு கூட தான் இருக்கும். புருஷன் இல்லைன்னா அந்த தேவ பிரசன்னத்தை விட்டு என்ன செய்யும், வெளியில் போயிடும். அப்போ ஆண்டவர் ஒன்றுத்துக்கு ஒன்று இடைப்படாமல் வச்சுக்கிறார் எல்லாத்தையும். அப்போது தேவனுடைய பிரசன்னம் நம்ம மேலே எப்பவுமே இருக்கும். நாம் எப்போ விட்டு விலகிறோமோ அன்றைக்கு தேவ பிரசன்னம் நம்ம விட்டு கடந்து போயிடும், தனியாக போயிடும். அவ்வளோதான். இப்போ இவங்க கடவுள் மேலே பாவம் செஞ்சுட்டு மற்றவங்க மேலே பழியெல்லாம் போடுறான். இல்லை என் மனைவி தான் கொடுத்தா, மனைவி கேட்டால் இல்லை சர்பம் தான் சொல்லிச்சு. இப்போ ஒவ்வொன்று சர்பத்தை கேட்டால் இல்லை அவங்க தான் சொன்னாங்க, இதை புசி தான் நல்லா இருக்குமான்னு கேட்டாங்க, நான் சொல்லி கொடு. இப்படி ஒவ்வொருத்தரும் சாக்கு போக்கு சொல்கிறாங்க. அதனால் கர்த்தர் அவர்களை விட்டு விலகிறாரு. விலகணுன்னு தான் இந்த வார்த்தையை அவர் சொல்லி அனுப்பினார். என்ன சொன்னார் அந்த இடத்துல, அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியாக இருக்கும்போது உன் வேதனை மிக நான் என்ன செய்வேன். அதுக்கு முன்னாடி அந்த பாவத்தினுடைய வழியெல்லாம் தெரியல. தேவ பிரசன்னத்தை விலகிட்டார். நம்ம எப்போ பாவம் செய்யறோம், நம்ம விட்டு அந்த பிரசன்னம் எப்பவுமே விலகிடும், நமக்கே தெரியாது. சில நேரத்தில் நம்ம அறியாமலே போயிடும். ஏன்னா நாம் ஆண்டவருக்கு தெரியாமலே பாவம் செஞ்சிட்டோம். அப்போ அந்த பிரசன்னம் நம்ம விட்டு விலகிடும். அந்த பிரசன்னத்தில் இருக்கிற வரைக்கும் நமக்கு ஆசீர்வாதம். அந்த பிரசன்னம் மட்டும் வெளியே போயிடுச்சுன்னா நமக்கு ஆசீர்வாதம்ன்றா குறைஞ்சிடும். வழக்கமான ஆசீர்வாதத்தை தவிர பெரிய ஆசீர்வாதம் ஒன்றும் இருக்காது. இப்போ ஆண்டவர் சொல்கிறார், அவர்கள் தேவ மகிமை இழந்தார்கள். சங்கீதம் 4:2 என்ன சொல்கிறார் பாருங்களேன். சங்கீதக்காரன் தாவீது அடிக்கடிக்கு நல்ல வார்த்தையெல்லாம் பேசுவார். சங்கீதம் 4:2 என்ன சொல்கிறார் பாருங்க. அழகாக சொல்கிறார், மனுபுத்திரரே, எதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள். ஆண்டவரே ரொம்ப வருத்தப்பட்டு பேசுகிறார். மனுபுத்திரர், எது வரைக்கும்பா என் மகிமையை வீணாக்கிட்டீங்க, என்னை அவமானப்படுத்துறீங்க, வீணானதை விரும்புகிறீங்க, பொய்யானதை நாடுறீங்க. நீ கூட நிறைய பேர் நம்ம பாருங்கள், விசுவாசிகளை வீட்டிலே தான் இருப்பாங்க, கதையெல்லாம் சொல்லுவாங்க, அவமானப்படுத்துகிறாங்க. ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் அவமானப்படுத்துறது தான். இன்றைக்கி நாம் யார், நம்ம எங்கே இருக்கணுமோ, நம்ம எந்த இடத்துல இருக்கணும், நம்ம ஆராதிக்கிறவங்க நம்ம எங்கே இருக்கணும், கோயிலில் இருக்கணும், சர்ச்சில் இருக்கணும். நம்ம ஆராதிக்கிற பிள்ளைங்க தேவன் அப்படி தான் நம்மளை அழைச்சார். நம்மளை கொண்டு வரும்போது நம்மளை அபிஷேகம் பண்ணி நீதிமானாய் மாற்றி நம்ம ஞானஸ்தானம் கொடுத்து நம்ம ரத்தத்தினால் கழுவி அவருடைய பிள்ளையாய் மாற்றிக்கிறாருன்னா அவருடைய பிள்ளைனா நாம் எங்கே இருக்கணும். இன்றைக்கு அவருடைய நாள் இல்லையா, அந்த உயிர் தேர்ந்த நாள், அந்த பரிசுத்த ஓய்வு நாள். இப்போ நாம் இருக்க வேண்டிய இடம் எங்கன்னா நாம் அவரை அவமானப்படுத்தி, அவர் சொல்கிறார், எது வரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி. உலகத்தில் வீணான சம்பவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் முக்கியத்துவம். காது குத்துது, கல்யாணம், ஆமாம், சாவு, காரியம், கர்மாந்திரம், அது இது பொண்ணு பார்க்குறது, மற்ற எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை தான் லீவு நாள், பரவாயில்ல. ஆனால் ஆராதனை முடிச்சுட்டு தான் நீ அந்த வேலையை செய்யணும். இல்லையா, ஆராதனையே கட் பண்ணிட்டு பக்கத்து வீட்டு கல்யாணத்துக்கு போயின்னு இருக்கக்கூடாது. இருக்கட்டும், முன்னாடி போய் வந்துரு. ஞாயிற்றுக்கிழமை என்ன, நீ ஆராதனை முடிச்சுட்டு போ. நம்ம ஞாயிற்றுக்கிழமை 8 to 10 தானே, 10 மணிக்குள்ளே எல்லாமே மண்டபத்தெல்லாம் மூடு போகிறது இல்லை. அப்போ வீணானதை நாடி பொய்யானதை விரும்பி அவருக்கு முதலிடம் கொடுத்துட்டு போய் பாரு. சோறு இல்லை கட்டி பரவாயில்ல, ஏன்னா ஒரு நாள் கல்யாணம் சோறு நான் இதுவும் ஆகிட போகிறேன், அடுத்த வீட்டு கல்யாணம் வரேன் இல்லை, அப்போ சாப்பிட்டுக்கலாமே. நம்ம எப்போ இதையெல்லாம் நாம் நினைக்கிறோமோ அப்போ தான் நம்ம மேலே ஆண்டவர் பிரியமாக இருப்பார். ஏன்னா இப்போல்லாம் டபுள் சாப்பாடு இருக்குது, அப்படி தானாங்க. ரிசப்ஷன், கல்யாணத்துக்கு முன்னாடி, தாலி கட்டுறதுக்கு முன்னாடி என்ன செய்கிறாங்க, பக்கத்தில் நிற்க வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரே ஜாலி தான். சாயங்காலம் போய் சாப்பிட்டு வந்துடுவோம், முடிஞ்சால் ஃபோட்டோ எடுத்துக்குவோம், காலையில் சர்ச்சுக்கு வருவோம். இதெல்லாம் இல்லாத வீணானதை விரும்பி அடுத்த காரியம் பொய்யானதை என்ன செய்கிறாங்க, நாடுவீர்கள். கேட்குறாரு, பொய்யான காரியத்துக்கெல்லாம் முக்கியத்துவம் ஓடுறீங்களே எது வரைக்கும். இப்போ இவங்க அதான் செஞ்சாங்க.
நான் சொன்னேனடா நீ சாப்பிடாத, இதெல்லாம் உனக்கு தான் அப்படின்னு சொன்னார். நீ அதெல்லாம் விட்டுட்டு இதை போய் சாப்பிட்டுட்டு நான் கேட்டேன் எனக்கு சாக்கு போக்க சொல்கிறேன் அப்படின்னு தேவ மகிமையை, தேவ பிரசன்னத்தை அவர்கள் இழந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அப்போ நம்ம வாழ்க்கையில் என்றைக்கு பாவத்தை திரும்ப திரும்ப செய்கிறோமோ அப்போல்லாம் தேவ பிரசன்னம் மாறிவிடும். ஒருவேளை நம்ம சொல்லிக்கலாம், நான் ஆண்டவர் பிள்ளை, அவ்வளோதான். கழுதை தேய்ந்து கட்டெரும்பான கதைன்னு உலகத்தில் சொல்லுவாங்க இல்லையா? கழுதை தேய்ஞ்சு கட்டெருமாறியே போயிடும் எல்லாமே, எல்லா ஆசீர்வாதம். அதுதான் உலகத்தில் ஒரு பழமொழி, அதுக்கு ஒரு பேர் வச்சுட்டான். என்னென்னா, இவர்கள் வாழ்ந்து கெட்ட குடும்பம். இவர்கள் யாருங்க? வாழ்ந்து கெட்டு போன குடும்பம். அவனே சொல்லிட்டான், இவங்க நல்லா தான் வாழ்ந்தாங்க, எங்கேயோ சறுக்குனாங்க, இவங்க வாழ்ந்து கெட்டு போன குடும்பம், அவ்வளோதான். உலகம் அப்படி தான் ஆகிடும், நாளைக்கு நம்ம கூட அப்படி தான் ஆகிடும். அப்போ தேவ பிரசன்னம் அவர்கள் இழந்து போயிட்டாங்க. பிரியமானவர்களே, நம்ம எப்போவுமே தேவ பிரசன்னத்தை இழக்காமல் அப்படியாய் பாதுகாத்து வைத்து கொள்ளணும். அது நம்முடைய கரத்தில் இருக்கிற, நம்மளை அபிஷேகம் பண்ணவர், நம்மளை ஆசீர்வதித்தவர், நம்மை கழுவினவர், நம்மை சுத்திகரித்தவர், நம்மை பரிசுத்தப்படுத்தினவர், நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவர்கள் என்று நம்மை பிரித்து எடுத்த ஒரு ஆண்டவர். ஆனால் நம்ம அவருடைய மகிழ் எழுந்துட்டோம்னா பரலோக ராஜ்யெல்லாம் போக முடியாது. அப்புறம் எங்கேருந்து போகிறது? அதுக்கு தானே அந்த அபிஷேகம். அந்த அபிஷேகம் எதுக்காக வருது அப்படின்னா, வேதத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் யோவான் 4ஆம் அதிகாரத்தில், என் குறிப்பில் இல்லை இருந்தாலும் ஒரு ஆவியான உணர்த்துறார். யோவான் 4ஆம் அதிகாரம் ஒரு வசனம் வருகிற, நல்லா கவனிச்சு பாருங்கள். ஆவியோடும் உண்மையோடும் என்ன செய்யணுமாங்க? தேவன் எப்படி இருக்கிறார்? வசனம் எத்தனுமா? 24 சொல்கிறார். தேவன் எப்படி இருக்கிறார்? ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர் எப்படி சொல்லணுமாங்க? ஆவியோடும் உண்மையோடும் என்ன செய்யணுமா? அப்போ தேவன் ஆவியாக இருக்கிறார். நமக்கு உருவம் இல்லை, எதுவுமே இல்லை, செலவு தாங்குது, ஸ்கிரீனுக்குது, ஆனால் உருவம் கிடையாது. தேவன் ஆவியாய் உலாவுறார். உன் பக்கத்தில் இருக்கிறார், என் பக்கத்தில் இருக்கிறார். தேவ பிரசன்னம், அதுதான் தேவனுடைய மகிமை. அப்படியே உலாவுகிறது. நான் பேசும்போது உங்களுக்கும் வருது, அவங்களுக்கும் வருது. நாம் பேசும்போது, ஆராதிக்கும் போது என்னோட பேசுகிறார், அவரோட பேசுகிறார். அந்த வார்த்தை நல்ல உன்னிப்பாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா, இந்த வார்த்தையினுடைய சாராம்சத்தை நான் கொஞ்சம் தியானம் பண்ணியிருந்தேன். கர்த்தாவே, இது என்ன இப்படி ஒரு வார்த்தை, இது அழகாக வருகிறது அப்படின்னு சொல்லி 24 அழகாக பேசுகிறார். தேவன் எப்படி இருக்கிறாரா? ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர் எப்படி செய்வாங்களாங்க? ஆவியோடும் உண்மையோடு என்ன செய்யணும்? தொழுது கொள்ளணும். அப்போது ஆண்டவர் சொல்கிறார். இப்போ 23 வாசிங்க, என்ன சொல்கிறார் பாருங்கள். உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிற காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி பிதாவான என்ன செய்கிறாரா? ஆதாம் ஏவாள் அதை இழந்து போனான். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுடைய பிரசன்னை இழந்துட்டோம் அப்படின்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதுக்கப்புறம் கஷ்டம். ஆதாம் ஏவாள் அதை இழந்து போய் விட்டார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த பிரசன்னம் போய்விட்டது. நான் டெய்லி வரும்போதெல்லாம் என்னை எதிர்கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னியாடா, இப்போது நான் வரும்போது நீ போய் ஒளிஞ்சிக்கிட்டியே. ஆண்டவர் அதான் வருத்தமாக கேட்குறார். எவ்வளோ நாள் அவமானம், பிசாசு மேலேருந்து சிரிக்கிறான். நீ தானே உருவாக்கணும் பிள்ளைய, அவனை கொண்டு பல திட்டங்களை பேசணும் இல்லை, அவனை கொண்டு நிறையா திட்டங்கள்லாம் தீட்டி வச்சில்ல. இப்போ நம்ம ஒரு பிள்ளை பெற்றுட்டோம்னா அந்த பிள்ளைக்காக பிறக்கும் போதே பல திட்டங்கள்லாம் வச்சுருப்போம். இவன் இந்த கான்வெண்ட்டில் படிக்க வைக்கணும், இவனை இந்த மாதிரி படிக்க வைக்கணும், இவனை வெளிநாட்டுக்கு அனுப்பணும், இவனுக்கு இப்படி செய்யணும். சில பேர் பிறக்கும் போதே சொல்லுவான், இவன் இந்த சபையில் ஊழியக்காரனாக இருக்கணும், பாஸ்டருக்கு அடுத்த ஊழியக்காரனாக உடன் ஊழியாக இருக்கணும். நிறைய விசுவாசிகள் பிரதேசம் பண்ணுவான். இல்லைன்னா இவன் பிறக்கும் போதே இவன் மிஷினரியாக போகணுன்னு பிரதேசம் பண்ணி வச்சிருப்பாங்க. சில பிள்ளைகள் திட்டங்கள் பல காரியங்கள் வச்சிருப்பாங்கல்ல. அதுபோல ஆண்டவர் அவனை உருவாக்கும் போது பல திட்டங்கள் எல்லாம் வச்சிருந்தார். இப்போ அந்த திட்டத்தை தகர்த்துட்டு பேருக்கு தேவ பிரசன்னம் தானாகவே விலகிவிட்டது. அல்லேலூயா. உண்மையோடு தொழுது கொள்ளுகிற காரியங்கள் இல்லாத போய்விட்டது. பிரியமானவர்களே, நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். தேவன் உலாவு வரும்போது நம்முடைய தோட்டத்தில் வெறுமனே இருந்தால் எதுவுமே நடக்க போவதில்லை. அவர் பிரசன்னமே இல்லாமல் நாம் வந்து கை தட்டிக்கின்னு இருப்போம், அவ்வளோதான். சும்மா ஏதோ பாடியிருப்போம், பிரசன்னமே இருக்காது. ஆவி, அந்நிய பாஷை ஒன்றுமே இருக்காது, எல்லாமே இருக்குது. ஏதோ கடமைக்கு வந்துக்கிறோம், அப்படி உட்காந்துட்டு எழுந்து போவோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அவர்கள் தேவனுடைய பிரசன்னத்தை இழந்தார்கள். அடுத்த காரியம் பாருங்க, 3:17 ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம் வந்தீங்கன்னா அங்கே ஒரு காரியத்தை சொல்கிறார் ஆண்டவர். வாசிங்க. ஆதாமை நோக்கி
புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை என்ன செய்வாய்? அடுத்த காரியம் என்ன நடக்குது விசேஷமாக, அதாவது பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டுரும். அவ்வளோதான். வலிகளோட வேதனையோடு கூட அவர்கள் கடந்து வந்தார்கள். பிரியமானவர்களே, வலியும் வேதனை தீர்க்க தான் இயேசு உலகத்தில் வந்தார். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் யார்கிட்ட வாங்க? என்னிடத்துல வாங்க, நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன்? இளைப்பாறுதல் கொடுக்குறேன். ஆனால் இவன் பாருங்க, அந்த மகிமையான இடத்துலேருந்து திரும்பி வரும்போது சாபத்தோடு கூட அவன் பூமிக்கு வர வேண்டிய ஒரு கட்டாயம். அவர் சொல்கிறாரு, ஆமாம், நீ புசித்தபடினாலே பூமி உன் நிமித்தம், உன் குடும்பம் உன் நிமித்தம், உன் பிள்ளைகள் உன் நிமித்தம், உன்னுடைய வேலை உன் நிமித்தம், உன்னுடைய வியாபாரம் உன் நிமித்தம். அது எப்படியா இருக்கும்? நல்லா வருத்தத்தோடு நீ புசிப்பே, அது சபிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டார். தேவனுடைய பிரசன்னம் போயிட்டு போயிருக்கு. அதுக்கப்புறம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. தேவ பிரசன்னம் இப்போது உங்களுக்கு நல்ல கவனிங்க, நம்ம வயசாகிறதெல்லாம் பிரச்சனை எல்லாம் கிடையாது. தேவ பிரசன்னம் அபிஷேகம் எப்போ நம்ம உள்ளத்தில் இருந்தால் நாம் எப்போ இளமையோடு கூடவே நாம் வாழ்வோம். அல்லேலூயா. இளமையோடவே ஆராதிப்போம், இளமையோடு துடிப்போட அப்படியே ஆக்டிவாகவே எல்லா காரியத்தையும் செய்துக்கிட்டே இருப்போம். ஏன்னா தேவ பிரசன்னம் எப்போதும் நம்ம ஆண்டுகிட்டு இருக்கிறது. அந்த பிரசன்னத்தில் நாம் கடந்து போகிறோம், எதை பற்றி நம்ம கவலைப்படுறதில்லை. ஆனால் அது இல்லைன்னு போது நாம் 35 வயசாக இருந்தால் கூட சோர்ந்து போய் என்ன வாழ்க்கை, அட போப்பா, என்ன செத்து போனால் கூட நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு இப்போ இங்கே இதான் நடக்கிறார். என்ன நடக்குது அப்படின்னா, வலிகளும் வேதனைகளையும் அவர்கள் சாபமாய் பெற்றுக்கொண்டார்கள். இப்போ ஆதாமே வாழ்நாள் தான் நமக்கு வலிகள், பூமியே சபிக்கப்பட்டிருக்கிறது அவங்க 2 பேரால் தான். அவர் உலாவுகிறவர் வந்து பார்க்குறார், நீ இல்லை, அந்த இடம் காலியாக இருக்கிறது, எங்கே போனா? பிரியமானவர்களே, நம்ம எப்போதும் ஆராதிக்கிறவர்களாக இருந்தால், நம்ம எப்போதும் ஜெபிக்கிறவர்களாக இருந்தால், நம்ம எப்போதும் வேத வாசிக்கலாம், அந்த மணி நேரம் நம்முடைய ஆவியானவர் நம்ம அருகில் இருப்பார். அல்லேலூயா. ஆனால் நாம் விட்டுட்டு அட முடிஞ்சா பார்க்கலாம், யா விட்றியா, அதெல்லாம் பார்த்துக்கலாம், நாளைக்கு போய்க்கலாம், ஆராதனைக்கு நாளைக்கு போய்க்கலாம், ஆமாம் பைபிளை நாளைக்கு வாசிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, முக்கியமானது ஆமாம் அங்கே போய் வந்துடணும். இப்படியெல்லாம் நாம் போகும்போது தேவ பிரசன்னம் இல்லாமல் அவர் வந்து வெறுமனே ஏமாந்து கடந்து போகும்போது அவர் இன்னொரு பக்கம் திரும்புகிறவராய் மாறிவிடுவார். இவங்களுடைய வாழ்க்கை தான். அதாவது அவர்கள் வலியோடும் வேதனையோடும் கடந்து வந்தார். இவ்வளோ வசனம் வாசி பாருங்களேன். பிரசங்கி 2:23 வசனமா கொஞ்சம் பாருங்கள். பிரசங்கி 2:23 இருக்குதா பாருங்கள், ஒரு வசனம் வாசிங்க. பிரசங்கியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23. அவன் நாட்கள் எல்லாம் என்னவாயிடுதான்? அலுப்புள்ளது, அவன் வேலைகள் வருத்தம் உள்ளது, ராத்திரியிலும் அவன் மனதுக்கு இளைப்பாறுதில்லை, இதுவும் என்னவா இருக்குதான்? ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. ஏன்? இவன் சும்மா இருந்தான்னா இந்த காரியமெல்லாம் வந்திருக்காது. இவன் பிசாசுக்கின் பேச்சை கேட்டு இதை போய் சாப்பிட்டான். சரி, சாப்பிட்ற வழியாக அதை கண்டிச்சிருக்கணும். இதை நாம் செய்யக்கூடாது, தவறு செய்கிறோமா, நாம் செய்யக்கூடாது, நீ ஒன்றா சாப்பிட்டியா, உன்னோட போய் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும். எதுவுமே இல்லாத இவனும் வாங்கி சாப்பிட்டு 2 பேரும் பாவம் செய்தனால இங்கே சொல்கிறாரு, வலிகளும் வேதனையோடு கூட அவர்கள் வெளியே வருகிறார்கள். இங்கே நடக்கிற சம்பவம் தான் சொல்கிறார். அவன் நாட்களெல்லாம் அலுப்புள்ளது, அவன் வேலைகளெல்லாம் எப்படி ஆயிடுச்சா? வருத்தம். ஆமாம், ராத்திரியில் அவன் மனதுக்கு என்ன இல்லை? இளைப்பாறுது இல்லை, இதுவும் மாயை அப்படின்னு சொல்லிட்டார். ஏன்? இவங்க வாங்கிட்டு பூமிக்கு கொண்டு வந்தாங்க, அந்த சாபம் பூமியில் இருக்கிற. பிரியமானவர்களே, நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணுமே தவிர நாம் மற்றவர்களுக்கு உபத்திரவமாய் நாம் எப்போதும் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம், அதனால தான் ஆண்டவர் ஒரு இடத்துல கேட்குறார், ஊருக்கு போகலாம் வாங்க. அந்த ஊருக்கு எல்லாரும் போகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறாங்க. அங்கே போனவொடனே கல் எறிகிறாங்க. உடனே ஒரு சீசர் சொல்கிறான், ஆண்டவரே எலியாவின் நாட்களில் செஞ்சது போல் செஞ்சிட்டுமா அப்படின்னா. உடனே அவர் கேட்க, எலியாவின் நாட்களில் ஏன்னா நீங்கள் இன்னும் ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்கள் அப்படின்னு ஆண்டவர் கேட்குறார். எலியாவின் நாட்களில் எலியா வானத்திலிருந்து அக்கினி இறக்கணும். ஆண்டவரே இந்த 51 பேரையும் ஆண்டவரே அக்கினி பட்சிக்க கடவுதுன்னு அவன் சொன்ன உடனே அக்கினி இறங்கிச்சு, 51 பேர் பட்சிச்சு. மறுபடியும் 2வது ஒரு 51 பேர் அனுப்புகிறான் ராஜா, மறுபடியும் இறக்குறான், 51 பேரும் பட்சிச்சு. அப்போது அவ்வளோ பவர் அந்த ஊழியக்காரனுக்கு. அது சொல்கிறான், நான் எலியா செஞ்சது மாதிரி செஞ்சுட்டுமா ஆண்டவரை, வானத்தில் அக்கினி இறக்கி இந்த ஊருக்காரர் அப்படியே சமைச்சிட்டுமான்னு. அப்போ ஆண்டவர் கேட்டார், நீங்கள் இன்னும் ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்களா? பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லுங்கள், நீங்கள் கைப்பிடிச்சு சொல்லுங்கள், நீங்கள் இன்னும் ஆவி உள்ளவர்கள் என்பதை
அறிந்து கொள்ளுங்க. இப்போ சொல்லுங்க, நீங்க கிறிஸ்துவின் ஆவி உள்ளவர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்க. அதான் கேட்டார். இன்னும் ஆவினா என்ன? கிறிஸ்துவின் ஆவினா என்னங்க? கிறிஸ்துவின் ஆவினா என்ன? மன்னிக்கிறவர். கிறிஸ்துவின் ஆவினா என்ன? ஆசீர்வதிக்கிறவர். கிறிஸ்துவின் ஆவினா என்னங்க? ஜெபிக்கிறவர். கிறிஸ்துவின் ஆவினா என்ன? சகிப்புத்தன்மை உள்ளவர். அதனால தானே சொன்னார், ஒரு கன்னத்தில் அறிஞ்சா இன்னொரு கண்ணு காட்டுவோமா? நம்ம விழாடியில் போய் நின்னா, நான் ஒரு தடவை 5 கிராமங்க ஊழியம் திருநெல்வேலிக்கு போயிருந்தேன். எனக்கு ஞாபகம் இருக்கிற அந்த கூட வந்த மனுஷன் செத்து போயிட்டார், பரலோகத்துக்கு போயிட்டார். அவர் தான் என்னை கூட்டு போய் தென்னை மேலே உட்காந்துக்கிறேன். இதை சாப்பிட்லாம் வாங்கின மத்தியானம் சாப்பிட்றேன்னா ஜனங்க ஜெஜன்னு ஓடுறாங்க தெருவில். என்னப்பா ஓடுறாங்கண்ணா? சுனாமி வந்தப்போ ஓடின மாதிரி ஓடுறேன். என்ன ஓடுறாங்கண்ணா? ஒரு அம்மா சொல்லிட்டு போகுது, தானியேல் பொண்டாட்டி மோசை பொண்டாட்டியும் முடிவு பிடிச்சின்னு சண்டை போடுறாங்க. யார் பொண்டாட்டிங்க? தானியேல் பொண்டாட்டி மோசை பொண்டாட்டி முடிவு பிடிச்சின்னு தெருவில் என்ன செய்கிறாங்க? தானியேல் யார்? மோசே யார்? அல்லேலூயா. தானியேல் எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி, சிங்கத்தின் வாயை கட்டின ஒரு தீர்க்கதரிசி. அவருடைய மனைவி ரோட்டில் பிறல்து. மோசே யார்? 40 நாள் மேலே போய் மலையில் உபவாச ஜெபம் பண்ணி அந்த 10 கட்டளை வாங்கிட்டு வந்து கொடுத்த ஒரு மோசே. அவன் மனைவியை 2 பேரும் சண்டை போடுறாங்கன்னா தெருவே சிரிக்குது. எல்லாரும் நம்ம போய்கினே சொல்லுது, யாருங்க சண்டை? தானியேல் பொண்டாட்டி மோசே. யாருங்க சண்டை? ஊரே பரவிடுச்சு. அப்படி நாம் இன்னும் ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்களா? பிரியமானவர்களே, நாம் என்ன ஆவின்றதை முதல்ல அறியணும். நம்ம கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவனுடைய ஆவி உள்ளவர்கள். நம்ம மற்றவனை சபிக்கிறது, மற்றவனை குறை சொல்கிறது, மற்றவனை கோல் சொல்கிறது, மற்றவனுக்கு விரோதமாக பேசுகிறது, இதெல்லாம் நாம் செஞ்சோம் அப்படின்னா நாம் கிறிஸ்துவுடையவர்கள் இல்லை. கிறிஸ்துவை போல வேஷம் போட்டுக்கிட்ட வெள்ளை சட்டை வெள்ளை போட்டுக்கிற ஆள், அவ்வளோதான். அல்லேலூயா. இப்போ நீங்கள் கைப்பிடிச்சி சொல்லுங்கள், நீங்கள் அம்மா கைப்பிடிமா, நீங்கள் கிறிஸ்துவின் ஆவி உடையவர்களாக இருங்க. கிறிஸ்துவை போல பேசுங்க. கிறிஸ்துவை போல நீங்கள் மன்னிங்க. கிறிஸ்துவை போல நீங்கள் சகித்து கொள்ளுங்க. கிறிஸ்துவை போல மற்றவர்களை ஆசீர்வதிங்க. கை தட்டுவோமா? அல்லேலூயா. நல்லதானங்க ஆண்டவர் சொன்னார், பிதாவே இவர்களுக்கு எப்போ கீழே பூமியில் நல்லா ஆண்டவரே சோத்திர ஆண்டவரே நல்லா இருக்கிறீங்களா, அந்த வச்சுங்க ஒரு 5000 காணிக்க அப்படின்னு சொல்லும் போது சொன்னார். எப்போ சொன்னாருங்க? ஈட்டினால சரண் ஒரு குத்து குத்துனாங்க பாரு, சிலுவையில் தொங்கும் போது ரத்தத்தோடு சொல்கிறார், பிதாவே இவர்களுக்கு என்ன செய்யுங்க. எவ்வளோ பெரிய நல்ல தேவன், எவ்வளோ பெரிய நல்ல தேவன். நம்மளால் முடியுமா? சும்மா வண்டிக்காரன் பின்னாடி இடிச்சிட்டான்னா டமா டுமான்னு அடிக்கிறோம், பேச்சுறோம், அறிவிக்குதாடா. ஒருத்தர் சொல்லிட்டு போகிறார், வண்டி இடிச்சு ஒன்ன உதற சாவுகிறேன், ஏன்னா என் வண்டி தானே கேட்சது அப்படின்ற. எனக்கு கூட சிரிப்பு தாங்கலை. பரவாயில்லையா, நல்லா தான் பேசுகிறாரு. நல்ல கவனிங்க. நாம் அப்படி இல்லை. கர்த்தரே அவரும் நல்லவர், நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. அப்போ என்ன சொல்கிறாரு? இந்த ஆதாம் ஏவாளும் வலிகளும் வேதனைகளும் பெற்று பூமியை நிரப்பிட்டாங்க. நம்மால் நம்முடைய குடும்பம். இன்னொரு வசனம் கூட அழகாக இருக்குது. ஏசாயா 24:5. இது கொஞ்சம் பாருங்களேன், ஒரு 10 நிமிஷம் இருக்குது, நம்ம போகலாம். ஏசாயா 24ஆம் அதிகாரம் 5-6 வாசிங்கள என்ன சொல்கிறார் பாருங்க. தேசம் தன் குடிகளின் மூலமாக என்ன ஆயிட்டதா? நல்லா கவனிச்சு பாருங்க. என்னங்க தேசம் எப்படிங்க தீட்டுப்பட்டுரும்? ஆண்டவர் கேட்குறாரு. தேசம் தன் குடிகளின் மூலமாய் தீட்டுப்பட்டது. அவர்கள் நியாயப்பிரமாணங்களை மீறினார்கள், கட்டளையை மாறுபாடாக்கினார்கள், நித்திய உடன்படிக்கை என்ன செய்தாங்க? நாம் ஞானசாரம் எடுக்கும்போது ஆண்டவர்கிட்ட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம்ல, கல்யாணம் பண்ணும்போது வாழ்விலும் சாவிலும். கல்யாணம் பண்ணவங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? ஒரு பாஸ்டர் அந்த நேரத்தில் அது எப்படியோ சொன்னாங்க. இப்போல்லாம் அதெல்லாம் எப்படி பாஸ்டர் ஞாபகம் இருக்கும்? மனைவி பார்த்து புருஷனை பார்த்து கைப்பிடிச்சி சொல்கிறீங்கள, வாழ்விலும் சாவிலும் மரண பரியந்தம் உன்னை எனக்கு மனைவியாக, உன்னை எனக்கு புருஷனாக வைத்து. எந்த ஆண்களும் பேச முடியும், எந்த லேடியும் பேச. கல்யாணம் ஆனவங்க மறந்து போச்சா? அது சொல்கிறார், உன்னை எனக்கு புருஷனாக, உன்னை எனக்கு மனைவியாக வைத்து நன்மையிலும் தீமையிலும். அதுக்கு மேலே நீங்களே சொல்கிற பாஸ்டர், நான் என்ன கல்யாணம் பண்ண பாஸ்டர். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்கள். இந்த கதையெல்லாம் அந்த உடன்படிக்கை என்றைக்கு புருஷன் மனைவி விவாகரத்துனா முறிக்கிறார்கள். அதுதான் பரலோக ராஜ்யத்துக்கு போகும்போது ஞானசாரம் எடுக்கும்போது அந்த உடன்படிக்கையை மரண பரியந்தம் நான் கிறிஸ்துவை விட்டு பிரிய மாட்டேன் என்று உடன்படிக்கை. அதை சொல்கிறாரு. அங்கே தேசம் தன் குடியின் மூலமாக, குடிகளின் மூலமாக, இந்த 2 பேர் மூலமாக இப்போ பூமி என்ன ஆகிட்டதாங்க? தீட்டுப்பட்டது. அவர்கள் நியாயப்பிரமாணங்களை மீறிட்டாங்க. சொன்னார், இதை சாப்பிடாத, இதெல்லாம் உனக்கு தாண்டா, கிழக்கு மேற்கு வடக்கு எல்லாம் ஒன்று தான். மீறிட்டார்கள்.
கட்டளையை என்ன செய்யறாங்க, மாறுபாடா மாத்துறாங்க. அவர் வந்து கேட்கிறார், ஏண்டா பாவம் செஞ்சியா அப்படின்னா, இல்லை ஆண்டவரே, நீ ஒன்று ஒருத்தர் கொடுத்தியே, அந்த அம்மா தான் கொடுத்துச்சு, அந்த அம்மா நீ ஒன்று அனுப்பினியே அதான் சொல்லுச்சு. மீறி மாறுபாடாக்கினார்கள். நித்திய உடன்படிக்கை அவர்கள் என்ன செய்துட்டாங்க, முறித்துட்டாங்க. நம்ம என்னைக்கு இதெல்லாம் செய்கிறோமோ அன்றைக்கு நம்முடைய குடும்பத்தில், வேலையில், வியாபாரத்தில் சாபங்கள், வலிகள், வேதனைகள் தான் பெருகுமே தவிர ஆசீர்வாதம் வராது. அப்போ அவர் உலாவுகிற தேவன். அந்த உலாவுறதுக்கு நாம் ஆயத்தமாக இடம் கொடுக்கல அப்படின்னா நம்ம வாழ்க்கை அந்த பேர் கீழே போகும்போது ஆறாவதுல என்ன பாட்டெல்லாம் நம்ம அடிக்கடிக்கு எடுத்துக்கணும், அதையே பாடிக்கணும், இப்படி அப்படின்னா வாழ்க்கை அப்படியே அணைஞ்சிரும். அதாங்க சொல்கிறார், இது நிமித்தம் சாபம் தேசத்தை என்ன செய்துதான் பட்சித்தது. அதன் குடிகள் என்ன பண்ணப்பட்டாங்க, தள்ளப்பட்டார்கள், தண்டிக்கப்பட்டார்கள். இன்னொரு காரியம், தேசத்தார் என்ன செய்தார்கள், தகிக்கப்பட்டார்கள். துன்மார்க்க வந்துட்டா தேசம் தகிக்குது. ஐயோ வந்துட்டானா பாவியா, இவ்வளோ நாள் ஜெயிலில் இருந்தானா, இப்போ வந்துட்டானா, ஐயோ உருப்பட்ட மாத்தான், நம்ம எங்கன்னா குடி பெயர்ந்தல்லாமே அப்படின்னு சொல்கிற மாதிரி தகிக்கப்பட்டார்கள். சிலர் மாத்திரம் என்ன செய்திருக்கிறார்கள், அந்த சிலர் நீங்களா இருக்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அந்த சிலர் மாத்திரம் யாரா இருக்கிறாங்களாங்க, மீந்து இருக்கலாம். அது ஒருவேளை நீங்களா இருக்கலாம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றார், அவர் உலாவுகிற தேவன். இடம் இல்லைன்னா இப்போ பாருங்க, வலியும் வேதனையும் நிறைந்தவர்களாய் பூமிக்கு வராங்க. அடுத்த கட்டம் 7வது 3:23 என்ன சொல்றார் பாருங்க. ஆதியாகமம் 3:23 வாசிங்க. என்ன சொல்றார், அவன் எடுக்கப்பட்ட மண்ணை என்ன ஆயிட்டானாங்க, பண்படுத்தி தேவனாகிய கர்த்தர் அனுப்பி இட்டார். நல்லா கவனிக்கணும். இப்போ பூமிக்கு வந்துட்டாங்க. இருக்க வேண்டிய இடம் மகிமை. இந்த மகிமை பூமிக்கு வருது. நல்லா கவனிக்க, ஒரு வசனம் சொல்கிறேன், இதை நல்லா கவனிச்சிக்க. இது அதுவும் ஒன்றா தொடர்பு இருக்கும். ரூத் எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்களேன். இதை அப்படியே வச்சுங்க. ரூத் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. என்ன சொல்கிறார் பாருங்க சீக்கிரம். ரூத் 1:6. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்தில் கேள்விப்பட்டு தன் மருமகளோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்தாள். நல்லா கவனிக்கணும். சாபத்துக்கு போய் சாபத்திலிருந்து மறுபடியும் கேள்விப்படுறா, தேசம் பெத்லகேம் சாப்பாட்டு நாள் இப்போ நல்லா இருக்குதாங்க அப்படின்னு. அந்த சாபத்திலிருந்து அந்த ஆசீர்வாதமான தேசத்துக்கு வரா. ஆனால் இவங்க 2 பேரும் ஆசீர்வாதமான தேசத்திலிருந்து சாபமான பூமிக்கு கீழே தள்ளப்படுறாங்க. பிரியமானவர்களே, நீ எப்போதுமே உயர்ந்து இருக்கணும். பரலோக ராஜ்யம்தான் உன்னுடைய சொந்த வீடு. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லுது வேதம். அப்போ நாம் எப்போ மேலானவர்களையே நாடணும்னா மேலானவர்களையே பார்க்கணும், நம்ம கீழானவர்களே பார்க்கக்கூடாது. உலகத்தில் சில மிருகங்களை பார்த்தீங்கன்னா, ஒரு பன்னியெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்றைக்குமே மேலே பார்த்து சூரியனை பார்க்கவே பார்க்காதான். அது எப்பவுமே பூமிக்குள்ளே மண்ணியே பிசைஞ்சு சுற்றிக்கின்னு இருக்கணும். சாகும்போது அப்போ தான் அது பூமியை சூரியனை பார்க்குமா. ஏன்னா அது சாவடிக்கிறதுக்காக 4 காலையும் கட்டி நடுவில் ஒரு கொம்பு வச்சு 2 பேரும் தூக்கின்னு போகும்போது மேலே மூக்கு விட்டுப்பா, ஆஹா மேலே என்ன அழுமையான இருக்குதாப்பா, இதெல்லாம் நம்ம இது வரைக்கும் பார்க்கவே இல்லையே அப்படின்னு அப்போ தான் அது நினைக்குமா. ஒரு உதாரணத்துக்கான கதை. அதுபோல் நம்ம எப்போதுமே பண்ணியை போல் பாவத்திலையும் அக்கிரமத்திலையும் பொய்யிலையும் வேதனையிலும் நிந்தையிலும் அவமானத்திலையும் சாபகரமான சாக்கடையிலுமே வாழ்ந்து இதுவே நல்ல இடம் அப்படின்னா பரலோகம் நமக்கு மறைந்து போய்விடும். அதுதான் இங்கே பூமிக்கு அனுப்பப்பட்டார்கள். இவா தேசத்திலிருந்து மோவாப் தேசத்திலிருந்து எருசலேமுக்கு வரா. இவன் எருசலேம் தேசத்திலிருந்து இப்போ மோவாப் தேசத்துக்கு கீழே வர மாதிரி வந்துட்டான். நல்ல கவனிங்க பிரியமானவர்களே, தேவன் உலாவுபதியாக வர்றார். அந்த உலாவுகிற இடத்துல நாம் சரியாக ஆண்டவருக்கு சரியாக இல்லைன்னா நம்ம ஆண்டவர் கீழே தள்ளும்போது நாம் சாபகரமான ஒரு இடத்துல வந்து நின்று விடுவோம். பிரியமானவர்களே, அதுதான் இங்கே நடந்தது. அப்போது நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனாக இருப்பேன் அப்படின்னு சொன்னவருக்கு நீங்கள் இடம் கொடுத்தீங்கன்னா நாம் அவருடைய ஜனமாய் கடைசி வரைக்கும் இருப்போம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. கடைசியாக 3ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 24வது வசனம் கடைசியாக வாசிடுவோம். என்ன சொன்னார் பாருங்க. நிறைய சமயம் இருக்குது இதில், இது மணிக்கணக்காக பேசலாம். 24 என்ன சொல்கிறாருங்க, அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய
ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். கடைசியாக அதாவது தோட்டம் அடைக்கப்பட்டு விட்டது. தோட்டம் என்ன ஆயிடுச்சுங்க? அடைச்சிட்டார். நீ சரியா இல்லைன்னா உனக்கு வர தோட்டமெல்லாம் ஆசீர்வாதமெல்லாம் அடைக்கப்பட்டுரும். தோட்டம் தான் இருக்குமே தவிர ஆசீர்வாதம் வராது. இப்போ கிணறு வெட்டுவோம். அப்போது அந்த காலத்தில் பெரிய பெரிய கிணறு, இப்போல்லாம் போர் போட்டாங்க. அந்த காலத்தில் பெரிய கிணறு, நீர் தாரை எங்கே இருக்கிறது அப்படின்றத தேடி தான் கிணத்தை வெட்டணும். அது பூமிக்கடியில் ஒரு 150 அடி ஆழத்தில் அந்த நீர் தாரை என்ன செய்யும்? ஓடிக்கிட்டு இருக்கும் தண்ணீர். அது இக்கரையில் அக்கறைக்கு போகும். அது பூமிக்கு அடியில். அதை கண்டுபிடிக்கணும். அதை பல வகையில் கண்டுபிடிப்பாங்க. தேங்காய் வச்சு கண்டுபிடிப்பாங்க, மாட்டை வச்சு கண்டுபிடிப்பாங்க, அல்லது எதுவும் இந்த பால் வச்சு இதெல்லாம் கிராமத்தில் நிறைய பழக்க வழக்கம். எங்கள் வேறையாவது ஏதோ ஒருத்தர் வச்சு கண்டுபிடிச்சாங்க. நான் அப்போல்லாம் ரட்சிக்கப்படவே இல்லை. அப்போது நீ தான்பா நல்ல மனுஷன், நீ தான் மண்ணில் வெட்டி எடுக்கணும் முதல் வெட்டு அப்படின்னு எனக்கு கொண்டு போனாங்க. நான் என்ன எதுக்கியா காட்டில் கிணறு வெட்டுறேன், மலைக்கு அடிவாரத்தில் கிணறு வெட்டுன்னு எங்கள் அப்பா கிட்ட கேட்டால் நீ வெட்டுறா தண்ணி வரணும்னு சொன்னாங்க அப்படின்னாங்க. நான் வெட்டி எடுத்து போட்டேன். நிலம் 150 அடி ஆழம். இந்த நம்ம சர்ச்சை அகலத்துக்கு இருக்கும் அந்த கிணறு, ரொம்ப பெருசு. ஆமாம், பயங்கர 150 அடி ஆழம். பாருங்கள், வெட்ட 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 மலை அடிவாரம் தண்ணியே வரல. இன்னும் வெட்டுனா திடீர்னு ஒரு நாள் போய் காலையில் வெட்டும்போது அந்த நீர்த்தாரை மேற்கிலேருந்து கிழக்கில் போகுது. திடீரென்று பெரிய பம்பில் அடிக்கிற மாதிரி அந்த தண்ணி ஒரு 150 அடி ஆழத்தில் மாட்டேன்னு மறுநாள் பார்த்தா கிணறே புல்லாக நிறைஞ்சு போச்சு. மறுபடியும் அடுத்த வெட்டுறதுக்கு வழி இல்லாத போயிடுச்சு. அந்த நீர்த்தாரை போகிறது உள்ள பல இடங்களில் போகிறது. அது கண்டுபிடிச்சுமானா தான் நம்ம ஆசீர்வாதம். இப்போது ஆண்டவர் தோட்டத்தில் வச்சு நம்மளை பராமரிக்கிறவர் இப்போ அந்த தோட்டத்தை அடைச்சிட்டார். இப்போ நீர்த்தாரை ஊற்றுகள் அடைக்கப்படும் போது கிணறு வற்றிடும். அதனால தான் தூர் வாரது கதை என்ன அப்படின்னா, நிறைய இருக்கும், நிறைய கிணறு உள்ளே தண்ணி இருக்கும். தண்ணி இருந்து பாசையெல்லாம் அப்படியே சுவரெல்லாம் அடைஞ்சிரும். அந்த ஊற்றுகளை உள்ளே வர்றதுக்கு விடாத அது தடை பண்ணி வச்சிடும். அவ்வளோதான். கிணறு வற்றிக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா அந்த ஊற்று வந்து இதில் இடிச்சிட்டு போயின்னு இருக்கும். ஏன்னா அதுக்கு மேலே வழி இல்லை. ஏன்னா பாசை பிடிச்சி போய் அப்படியே ஸ்ட்ராங்காக சிமெண்ட் மாதிரி ஆகிட்டுருக்கும். இப்போ அதை ஒரு ஆளை வச்சு ஒரு 10 பேரை வச்சு இந்த கிணறு பூரா ஆளை வச்சு ஏணி வச்சு கயிறை போட்டு அப்படியே சொருகிட்டே வரணும். எல்லாத்தையும் அந்த பாசையெல்லாம் அந்த பழைய மண்ணெல்லாம் அப்படியே சீவிக்கிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த ஊற்றுகள் அந்த கிணத்துக்கு உள்ளே வர ஆரம்பிக்கும். இதை வருஷத்துக்கு ஒரு தடவை, 4 வருஷத்துக்கு ஒரு தடவை, 5 வருஷத்துக்கு ஒரு செய்யணும். செஞ்சுக்கிட்டே இருந்தால் தான் ஊற்று வந்துக்கிட்டே இருக்கும். பெரியமார்களே, அப்போது இவர்கள் செய்த பாவத்தின் நிமித்தம் தேவன் உலாவுவதற்கு வரும்போது இவன் செஞ்ச பாவத்தில் போய் ஒளிஞ்சுக்கிட்டானா இப்போ யார்கிட்ட பேசணும்? நாம் வந்தவனே பாவமாக இருக்கிறான், அநியாயமாக இருக்கிறான், அக்கிரமாக இருக்கிறான், அவன் நமக்கு சரியில்லையே அப்படின்னு ஒன்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் தோட்டத்தை அடைத்து விட்டார். பிரியமார்களே, நம்ம வாழ்க்கையில் சரியாக இல்லை அப்படின்னா நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதமான தோட்டம் அந்த ஊற்றுகள் அடைக்கப்பட்டு விடும். அதுக்கப்புறம் நீ உண்டு பிறண்டு ஆயிடுது ஏசா மாதிரி, அப்பா உங்கள்கிட்ட வேற ஆசீர்வாதமே இல்லையா என் தகப்பனேன்னு உயிர்ந்தவன் காலை பிடிச்சி பிறண்டு உருண்டு எழுந்தா கூட அவன் சொல்லிட்டாரு, என்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் இல்லை, ஒன்றே ஒன்று தான் இருக்குது. என்ன அதையாவது கொடும், உன் சகோதரனுடைய தயவில் நீ பிழைப்பாய் போ. அது ஒன்று தான். வேறு ஆசீர்வாதம் எல்லாத்தையும் அவன் வாங்கிட்டு போயிட்டான். நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதத்தை எப்படி இழந்து போகிறோம் அப்படின்னா, நம்ம நிறைய பேர் இந்த ஆண்டவருடைய கட்டளையை மீறி அவர் உலாவுகிற நம்முடைய குடும்பத்தில் அப்படியாய் உலாவி அவருடைய நம்முடைய தேவனாக இருக்கும்படியாய் பிரயாசப்படுறார். நம்ம அவருடைய ஜனமாக இருக்க பிரயாசப்படுறார். ஆனால் நம்ம செவி கொடுக்கல அப்படின்னா தோட்டம் அடைக்கப்படுகிறது, ஊற்றுகள் அடைக்கப்படுகிறது, வியாபாரங்கள் அடைக்கப்படுகிறது, வேலை ஸ்தலங்கள் அடைக்கப்படுகிறது, எல்லாம் அடைக்கப்பட்டு வெறுமனே ஒரு வாழ்க்கை வாழும்போது ஒன்றுமில்லாமல் போய்விடும். அதுதான் இங்கே சொல்கிறார், தோட்டம் அடைக்கப்பட்டது. காவலுக்கு ஜீவ விருட்சத்துக்கு போகிற வழியெல்லாம் ஆண்டவர் அடைச்சிட்டார். இப்போ ஜீவ விருட்சத்துக்கு தான் போக முடியாது, பரலோகத்துக்கெல்லாம் போக முடியாது. அதுக்கு எப்படி வச்சிட்டார்? ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தை வச்சிட்டார். உள்ளே போனேன்னா அது வெட்டிடும். அல்லேலூயா. ஒரு வசனம் வாசிங்க, யோபு 19:8 முடிக்கிற 10 மணி ஆயிடுச்சு. யோபு 19:8 வசனம் பாருங்க, என்ன சொல்றாரு பாருங்க. யோபுவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 8வது வசனம். அழகா ஒரு வார்த்தை சொல்லுவார் யோபு, வாசிங்க. நான் என்ன செய்யறாருங்க? கடந்து போக கூடாதபடி அவர் என் பாதையை வேலியடைத்து என் வழிகளை இருளாய் மாற்றி விட்டார். அல்லேலூயா. நான் இப்போ போகிறதுக்கு வழியில் அது போனால் இருட்டாகுது. பள்ளத்தில் உயிர்ந்துருமா, கிணத்துல உயிர்ந்துருமா, எங்கே போய் உயிர்ந்துரும் எனக்கே தெரில. கடந்து போகாதபடி அவர் என் பாதை என்ன பண்ணிட்டாரா? வேலி அடைச்சிட்டார்.
இன்றைக்கி நிறைய பேருடைய குடும்பத்தில் வேலி அடைக்கப்பட்டது, நிறைய பேருடைய வாழ்க்கையில் வேலி அடைக்கப்பட்டது. ஆசீர்வாதம் என்ற வேலி அடைக்கப்பட்டது, சமாதானம் என்ற வேலி அடைக்கப்பட்டது, மகிழ்ச்சி என்ற வேலி அடைக்கப்பட்டது. அதாவது ஆசீர்வாதம் வருவதற்கான ஊற்றுகளெல்லாம் அடைக்கப்பட்டது. நீ வெறுமனே கடந்து போகிற ஒரு வாழ்க்கை. அதனால தான் இப்போ ஆதாமே அவ்வளோ பூமிக்கு வரும்போது தோட்டத்தை அடைச்சிட்டு போ, ஏதோ உன்னை படைச்சதுக்கு ஒரு லாபம், நீ சும்மா போவாத, ஒரு மிருகத்தை அடித்து உன் நிர்வாணத்தை மூடி அனுப்புகிறேன் போ. இன்றைக்கி நம்ம எதையோ ஒன்றை மூடிக்கிட்டு நிர்வாணத்தை நாம் என்ன செய்கிறோம்? கடவுளுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்காக அழைப்பு ஒன்று இருக்கிறது. அதை நாம் சரியாக நடத்தினோம்னா நம்ம அழைப்பை கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். யார் என்ன பேசினால், யார் என்ன சொன்னால், நம்ம அழைச்ச ஆண்டவருக்கு நம்ம உண்மையாக வாழும்போது நம்முடைய தோட்டம் எப்போதுமே திறந்திருக்கும். அதனால்தான் உன்னத பாட்டில் சுனமித்தியால் சொல்லுவாள், வாரம் என் நேசரே தோட்டத்துக்கு போவோம், என் தோட்டத்தில் உனக்காக மதுரமான கனிகளும் பழங்களும் குங்குமமும் கிச்சிலியும் லவங்கப்பட்டையும் எல்லாமே உனக்காக வைத்திருக்கிறேன், வாரும். பிரியமானவர்களே, நாம் ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் அழைக்கும்போது இப்படி வீடு என்ற தோட்டம், ஆபீஸ் என்ற தோட்டம், வேலை என்ற தோட்டம், வியாபாரம் என்ற தோட்டம், குடும்பம் என்ற தோட்டம், சபை என்ற தோட்டம், எல்லாவற்றிலும் அவர் வந்து கனியை புசிக்கும்போது நம்முடைய மணவாளனுக்கு நாம் ஆசீர்வாதமான மணவாட்டியாக இருப்போம். அல்லேலூயா. ஆனால் அவர் வரும்போது நாம் போய் ஒளிஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா, நிறைய குடும்ப ஜபத்தை கூட நான் ஏன் நிதிட்டா இதுக்கு தான் நம்ம குடும்ப ஜபம் வச்சுட்டு போவோம். அங்கே ஒரே ஒரு பாட்டி தான் இருக்கும். எங்கம்மா எல்லோரும் வேலைக்கு போயிட்டான்னு சொல்லி தான் நான் பண்ணேன். இன்றைக்கி நம்ம குடும்ப ஜபம்னு சொல்லி யாருமே இல்லையாண்ணா, எல்லோரும் போயிட்டாங்க. அங்கேருந்து சாரி பாஸ்டர் அப்படியே. இது நமக்கு எதுக்கு? ஒத்த கட்டிக்கு நம்ம போய் ஒரு குடும்ப ஜபத்தை ஏன் பிரயாசத்தை வீணா? நிறைய குடும்பங்கள் அப்படி தான் இன்றைக்கி ஆசீர்வாதத்தை இழந்து போயிட்டோம். ஆண்டவரே வெளியே போயிட்டார், அவன் வேண்டான்னு ஒதுக்கிட்டான். சரி, அவனை விடக்கூடாதுன்னு தூக்கி தூரம் போட்டார். பூமிக்கு போ, சாபமாக இரு, வலிகளும் வேதனைகளை நிறைந்தவனாக இரு, உனக்கு வலிகளும் வேதனைகள் இருக்கோ பெருகட்டும், உன் வாழ்க்கை ஏதோ ஒன்று நடக்கட்டும், உன்னை பெற்றதுக்கு லாபம் தான் அப்படின்னு சொல்லி போட்டார். இன்றைக்கி நம்ம வாழ்க்கை அப்படி இல்லாதபடி நாம் பாதுகாத்து கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அந்த வாக்குத்தத்தம் தான் சொன்னார், நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என்னுடைய. நாம் அவருடைய ஜனமாக இருந்தால் அவர் நம்ம தேவனாக இருப்பார். நம்ம தேவனாக இருந்தால் நம் நடுவில் அவர் என்ன செய்வாருங்க? உலாவுவார். டெய்லி வருவார். ஒவ்வொரு நாள் ஜபிக்கும் போது வருவார், வேதம் வாசிக்கும் போது வருவார், ஆராதிக்கு நீ வந்தேன்னா அவன் கூட வருவார், உலாவி கொண்டே இருப்பார். நீ போகும்போது வரும்போது எல்லாம் உனக்கு விரோதமாக எழும்புகிற அந்தகார சக்திகள்லாம் முறியடித்து உன்னை பாதுகாக்கிற தேவனாய் அவர் இருப்பார். தேவ பிரசன்னம் எப்பொழுது இருக்கும். ஆனால் நம்ம கீழ்ப்படியில் அப்படின்னா அவர் விலகிடுவார். இன்றைய ஆதாம் போல தான் நம்ம வாழ்க்கை. கண்களை மூடுவோம். நல்ல பிதாவே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற எல்லா மக்களுக்காக ஜெபிக்கிறோம். நீ சொன்னீரே, நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனாக இருப்பேன், நீங்கள் என் ஜனமாக இருப்பேன்னு சொன்ன வார்த்தையின்படி இவர்கள் உங்களுடைய ஜனமாக இருக்கட்டும். நீர் அவர்கள் தேவனாயிரும். இனி வருகிற நாட்களில் அவர் மத்தியில் உலாவுகிற ஆண்டவராயிரும். கர்த்தர் பெரிய காரியங்களை இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.